அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது விவசாயிகளும் சரி, ஏழை எளிய மக்களும் சரி, எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக, ஒரு ஸ்கீம் அப்டேட்காக தான் காத்துட்ருக்கீங்க இல்லையா? எல்லாருமே இந்த பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வருகிறது. இந்த 5 விஷயங்களை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிஎம் கிசான் 21வது தவணை 2000 ரூபாய் கிடைப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 விதமான விஷயங்களை அப்டேட்டுகளை நீங்க செஞ்சிருக்கணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 21வது தவணை பிஎம் கிசான் 2000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் அப்டேட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5 வகையான ஸ்கீம் அப்டேட் என்ன, அதே மாதிரி அந்த கேஒய்சி என்ன, அதே போல் இந்த 2000 ரூபாய் பிஎம் கிசான் பொங்கலுக்கு முன்னாடியே வழங்கப்படுமா, இல்லை பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் வழங்கப்படுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் காத்துட்ருக்குங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலுமே அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வருகிறது. இந்த 5 விஷயங்களை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? பிரதம மந்திரி கிசான் சம்மான் திட்டம் பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது கிடைக்கும், 21வது தவணையை பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நாட்டில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளின் நல நலனுக்கான பல திட்டங்கள் செயலில் உள்ளன. அவற்றில் மிக பிரபலமான ஒன்று திட்டமாக இருப்பது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்றதான் ஒரு முக்கியமான திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டம் என்பது விவசாயிகளுக்கான ஒரு முக்கிய மத்திய அரசு திட்டமாகும். இதன் கீழ் 97 லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவியை பெறுகிறார்கள். இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை தலா ரூபாய் 2000 என்ற 3 சம தவணையில் விநியோகிக்கப்படுகிறது. இந்த பணம் நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்குகளில் டெபாசிட் பரிமாற்றம் மூலம் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டத்தின் பலன் 2 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும், சரிங்களா, 2 ஏக்கருக்குள்ள வைத்திருக்கக்கூடிய மற்றும் இந்திய குடிமக்களாக இருக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. இதுவரை திட்டத்தின் 20 தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 21வது தவணைக்காக தற்போது விவசாயிகள் காத்திருக்கின்றனர். சரிங்களா? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாநிலங்களான பஞ்சாப், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல் பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் 21வது தவணைக்கான தலா ரூபாய் 2000 தொகையை வழக்கமான நேரத்தை விட முன்னதாகவே பெற்றுள்ளனர். இந்த நிலையில் மற்ற மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கும் விரைவில் நிதி அனுப்பப்படும். இன்னும் சில நாட்களில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னதாக 21வது தவணை வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தீபாவளிக்கு முன்னாகவே வெளியிடவில்லை. சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க 4 மாத காலத்தை கருத்தில் கொண்டு, அதாவது அடுத்த தவணை நவம்பர் செலுத்தப்படும் என கூறப்படுகின்றன. எனினும் பீகார் சட்டமன்ற தேர்தல்கள் காரணமாக மத்திய அரசு அக்டோபரில் தீபாவளியை ஒட்டி தவணை தொகை வெளியிடும் என்ற ஊக்கங்களும் உள்ளன. இருப்பினும் இறுதி தேதி குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ வெளியிடவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த விவசாயிகள் என்னென்ன 5 முக்கியமான ஆவணங்கள் கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது தவணையை எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெற 5 பணிகளில்
முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். இந்த பணிகள் செய்யவில்லை என்றால் 21வது தவணை கிடைப்பது கடினமாக கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இகேஒய்சி சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாமே முடிக்கணும். நில சரிபார்ப்பு இந்த கேஒய்சி முடிக்கணும். விவசாய பதிவு முடிக்கணும். அதே போல நில சரிபார்ப்புங்க அது. சரிங்களா? அடுத்தது மொபைல் எண்ணை ஆதாருடன் இணைப்பது இது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி வங்கி கணக்கில் டெபாசிட் விருப்பத்தை இயக்குவது சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. நீங்க 6 மாசத்துக்குள்ள நீங்க பணம் போட்டிருக்கணும், எடுத்திருக்கணும். ஓகேங்களா? அது எல்லாமே கண்டினியூவா நடந்திருக்கணும். அதே போல போன்ற பணிகளை முடித்திருக்க வேண்டும். இன்னும் இல்லையெனில் உங்களுக்கு பணம் சிக்கிக்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? விண்ணப்ப படிவத்தில் பெயர், முகவரி, மொபைல் எண், ஆதார் எண் போன்ற தவறாக இருந்தால் அவற்றையும் சரி செய்வது அவசியம். இல்லையெனில் தவணை தொகை பலன் கிடைக்காமல் போகலாம் அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கேஒய்சி எல்லாமே சீக்கிரமா முடிச்சு நீங்க பயன்பெற்றுக்கோங்க. இந்த மாதத்தோட சரிங்களா? முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்துல சரிங்களா? இந்த வாரம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்காக 21வது தவணை வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீம் அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசு அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.